மைண்டை எப்படி அமைதியாக்குறது, அதுக்கான ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதோட பார்ட் 2 வீடியோ. மைண்டில் எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்குல்ல, அது நம்ம மங்கி மைண்டுன்னு பேர் வச்சுப்போம். இந்த மங்கி மைண்ட் மட்டும் இருக்கும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எப்போ நமக்குள்ள இரிட்டேஷன் வருதுன்னா, கம்ப்ளைனிங் மைண்ட் வந்து இந்த மங்கி மைண்டை நீ பேசிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி அதை எதிர்க்கும்போது, அதை ரெசிஸ்ட் பண்ணும்போது தான் நமக்குள்ள இரிட்டேஷன் வருது. இந்த கம்ப்ளைனிங் மைண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கம்ப்ளைனிங் மைண்டும் மைண்டோட இன்னொரு லேயர் தான். இந்த மைண்ட் இப்போது 2 லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒன்று மங்கி மைண்ட், இன்னொன்று இந்த கம்ப்ளைனிங் மைண்ட். இப்போ இந்த ரெண்டுமே அதுக்குள்ளே ஒரு சண்டை போட்டுக்கிறதுனால தான் நமக்குள்ளே அந்த இரிட்டேஷன் ஃபீலிங் வருது. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மங்கி மைண்ட் என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணும்போது இந்த கம்ப்ளைனிங் மைண்டுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த கம்ப்ளைனிங் மைண்ட் போயிடும். இப்போ இருக்கிறது இந்த மங்கி மைண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இரிட்டேஷன் ஃபீலிங்கை போக வைக்கணும்னா இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம கம்ப்ளைனிங் மைண்டுன்ற லேயர் காணாமல் போயிடும், மங்கி மைண்ட் மட்டும்தான் இருக்கும். அடுத்து மங்கி மைண்டை எப்படி நம்ம அமைதியாக்குறதுன்னு பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.